வணக்கம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, எந்த மாதத்தோட விருச்சிக ராசி? ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களுடைய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய மாதம் உங்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படும், எப்படியெல்லாம் நாட்கள் பயன்படும், எப்படியெல்லாம் வாரங்கள் பயன்படும் என்பதை நுட்பங்களை நல்ல தெரிஞ்ச நீங்கள் தான் இந்த விருச்சிக ராசி நேயர்கள். ஒரு சிலர் காமத்திற்கு அடிமையாவார்கள், ஒரு சிலர் கர்மத்துக்கு அடிமையாவார்கள், ஒரு சிலர் பாசத்திற்கு அடிமையாவார்கள், ஒரு சிலர் அன்புக்கு அடிமையாவார்கள். எல்லா விதத்திலையும் பாடுபட்டு இறுதியில் தான் எதற்கு பயன்படாத ஆயிடுவோமோன்ற பயத்தில் தான் உங்களுடைய பயணப்பாதை இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் யாருக்கும் சளைச்சவர்கள் இல்லை. எந்த ஒரு நுட்பத்தையும் இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு கஷ்டம்னு தெரிஞ்சு கஷ்டத்துக்குள்ளே இஷ்டப்பட்டு உள்ளே நுழைஞ்சி அதை சமாளிப்பதற்காக வாழக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் தான் இந்த விருச்சிக ராசினியர்கள். செவ்வாவின் ஆதிக்கம், இந்த செவ்வாவுடைய மறுபிறவி தான் கேது பகவான். கேதுவோட எண்ணு தான் 7ஆம் நம்பர். இந்த ஜூலை என்பது 7ஆம் நம்பரை சார்ந்தது. இந்த ஜூலை என்பது புதனுடைய வீட்டில் நின்று கொண்டு செயல்படும் போது இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்று கேட்டால், பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் சேர்க்கறது கஷ்டம், ஒரு பண வரவு சொன்ன நேரத்தில் வராது, அவங்களுடைய கடுபடியான நேரம், இது மாதிரி சூழ்நிலைகள் ஒரு சாரர் அவஸ்தைப்படுவீங்க. இதில் நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா, இந்த சில சூட்சமங்கள் அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, ஒரு விஷயத்தை பிறருக்கு சொல்லும்போது அதை பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும். ஆகையினால சொல்ல முடியாது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் என்ன அணுகும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகின்ற உங்களுடைய சார்ட்டை எடுத்து அந்த சார்ட்டை வானமண்டலத்திலேருந்து எப்படி வருது, அந்த அணு எப்படி சுழலிருந்துன்னு நான் வீடியோவாக போட்டு உங்கள் கையில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை உணருங்கன்னு சொல்கிறேன், அதை சுவாசமாக மாற்றுங்கன்னு சொல்கிறேன். அந்த அணு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேகத்தை தணிப்பதற்கு என்ன செய்யணும்னு சொல்லித்தரேன். அந்த முருகப்பெருமானையும் அந்த வள்ளல் பெருமானையும் எப்படி நீங்கள் உணர வேண்டும் என்பதை நான் சொல்லித்தரேன். வள்ளல் பெருமான் என்பது உன்னை உணர்ந்து உன்னுள்ளே இருக்கும் ஒளியை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தன்மையை எடுத்து சொன்னவர். முருகப்பெருமான் என்பது உங்களுடைய இரத்தத்திற்குள் அணுக்கு அணுவாக இருந்து அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமொற்றின்ற கரும்பு உள்ளே காட்டி வேடவு நீர் விலங்கு நிறுத்தி கூடுமை தண்டர் குடாத்திரன் கொட்டி என்ன. அவர் யாருக்காக பாடப்பட்டது? உங்களுக்காக பாடப்பட்ட, யாரை முன்னிலை வச்சு பாடப்பட்டது? விநாயக பெருமானை. அந்த விநாயக பெருமான் தான் உங்களுக்கு கர்மஸ்தானத்துக்குடையவர். அவர் ஜூலை மாதமாக பிறப்படுத்தி வருகிறார், உங்களோடு பகிர்ந்துகிறார். அந்த செவ்வாவுக்கு அந்த ஜூலை மாதத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. செவ்வாவுடைய மறு பிரதிபலிப்பு தான் இந்த கேது பகவான். ஆகையினால் இவர் செவ்வாய் என்ன செய்வார்னா, அதிகாரப்பூர்வமாக ராஜ்யத்தை ஆளக்கூடிய தன்மையில் இருந்தாலும் அவதிகளையே நோக்கி போகும்போது இது சரி இது தப்புன்னு வெட்டி தூக்கி எறிகிறவர் தான் கேது பகவான். உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. போன காரியம் தலையாயிடுச்சிங்க, நடக்க முடியல, நான் என்ன பண்ணுவேன்னுங்க, அங்கே தான் உங்களை காப்பாற்றிருக்குன்னு அர்த்தம். ஐயா எப்போ பார்த்தாலும் இப்படியே நான் கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கை இப்படி தானா அண்ணு நிறைய பேர் இந்த ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி, சேலம், கோயம்புத்தூர், பெங்களூர், இன்னும் பாம்பேலேருந்துலாம் சில பேர் பேசுகிறத பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அவ்வளவு நுட்பமாக இருக்கும். இந்த நியூ ஜென்ரேஷனை பாம்பேயில் பார்க்குறவங்களுக்கும் கோயம்புத்தூரில் பார்க்குறவங்க, கன்னியாகுமரியில் பார்க்குறவங்களுக்கும் விதவிதமான வகையை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அவங்களுடைய நுட்பமான அறிவை இதில் பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்களை ஒரு சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவங்க இந்த லெவலுக்கு பேசுகிறாங்க. அது ஒரு வளர்ச்சிங்கிறத உணர முடியுது. பாமர மக்களாக இருக்கவங்க இந்த நியூ ஜெனரேஷன் இதை பார்க்கும்போது அப்படியே செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போதே கூப்பிட்டு கேட்பாங்க, ஐயா உங்களுக்கு தான் நான் பார்க்குறேன், இந்த இடத்துல எங்களை பற்றி சொன்னீங்க, எங்களுக்கு அப்படின்னு 100% சரியாக இருக்குது. அப்போ அது ஒரு 15% தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 80%, 85% நீங்கள் கேட்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தினருக்கோ கொடுத்து அதில் உங்களுடைய ஃபோட்டோலாம் அமைச்சு, உங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோ அமைச்சு நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டு
வானமண்டலத்திலிருந்து வரக்கூடிய அணுக்கள் எப்படி அணுக்களாக மாறுது, எப்படி அந்த செல்களாக மாறுது, எப்படி அந்த செல்கள் எப்படி நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரானாக இருக்கிறது, ஒரு மனித உடலாக மாறி அது செல்களாக செயல்படுவது எப்படின்னு ஒரு மாபெரும் சயின்டிஃபிக்கான சம்பவத்தை சொல்லி உங்கள் ஜாதகத்தின் மூலமாக உங்கள் உடம்பில் எங்கே வெட்டுக்காயம் இருக்குது, எங்கே தழும்பு இருக்குது, எங்கே மச்சம் இருக்குது, எங்கே அதிர்ஷ்டம் இருக்குது, அந்த அதிர்ஷ்டம் கடந்து முடிந்த அதிர்ஷ்டமா இல்லை வரப்போகிற அதிர்ஷ்டமா என்ற ஒவ்வொரு நுட்பமான கேள்விகளுக்கும் பதிலை சொல்கிறோம். அந்த பதிலை கேட்கும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னு கேட்டால் பலகீனமாக இருந்தால் கூட பல உண்மைகளை சொல்லும்போது அவங்க பலசாலியாக மாறுறாங்க. அந்த பலசாலியாக ஆகக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி நேயர்கள். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அலட்சியம் வந்துன்னா தூக்கி போட்டுருவாங்க. அலட்சியம் மாத்திரம் இல்லைன்னு வச்சுங்க, தூங்கி போட்டாலும் கூட அதே சிந்தனை தான் இருக்கும். இவர்கள் தெளிவாக கேட்க போனால் 7க்கும் 12 கூடையவன் சுக்கரனாக இருக்கும்போது மாது இது 2ல் மாத்திரம் சிக்காதது விருச்சிக ராசி நேயர்கள் நேர அரசியல் தான். அரசியல்வாதிகளுக்கோ இந்த தேச பக்தியில் உள்ளவர்களுக்கோ இவர்கள் ஒரு பாதுகாவலர்களாக இருப்பாங்க. இந்த தேசத்துக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. நிறைய ரகசியங்கள், நிறைய நுட்பங்கள், நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள். இவருடைய குழந்தைகள்லாம் கஷ்டப்படும், இவர்களும் கஷ்டப்படுவாங்க. காரணம் என்னென்னா தேசப்பற்று, குடும்பப்பற்று, நுட்பமான விஷயம். கண்ணீர் விட்டு அழுதவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. இந்த கிரகங்கள் அப்படி தான் செய்யும். நீங்கள் 8ல் போயிருக்காரா சூரியன்? அந்த 8ல் போய் இருக்கும்போது கஷ்டம் வரும், கஷ்டம் இருக்கும். அந்த சூரியனுடைய பயணப்பாதை அப்படி தான் இருக்கும். உணர்ந்து உங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து உங்கள் ஜாதகத்தோடு இந்த ஜூலை மாதம் எப்படி இணைஞ்சிருக்கு, எப்படி இணையலை, அதுக்கு என்ன பண்ணணும்னா அதில் எப்படி தப்பிக்கணும் நுட்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையும் ஒரு இளமையும் தோன்றும். இதில் வேடிக்கை என்னென்னா வயசான பிறகு தான் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் வரும். சில பேருக்கு இளமையில் வீணாக போயிடும். ஒரு சிலருக்கு முதுமை வர நேரத்தில் தான் இளமையே திரும்பும். அப்போ தான் வாய்ப்பு. பாருங்கள், மிலிட்ரிக்காரவங்களாம் பாருங்கள், போய் தேசத்துக்காக பாடுபட்டு ரிட்டையர்ட் ஆகி நாட்டுக்குள்ளே வந்து அங்கே வந்து பார்ப்பாங்க. எல்லா காலத்தையும் அங்கே நான் கழிச்சிட்டு வந்தேன். ஆனால் நான் நினச்சி அங்கே நின்னதுக்கும் இங்கே இருக்கிற தேசம் இருக்கிற நிலைக்கும் பார்க்கும்போது மாறுபட்ட கோணமாக இருக்குது. இவங்க எதெல்லாம் நினச்சி தேசபக்தியோடு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இந்த நம்மளுடைய நாட்டுக்குள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த சத்திய நெறிகள்லாம் மாறுபட்டு இருக்கும். ஏன்னு கேட்டால் அங்கு வாழக்கூடிய நெறிமுறைகள் வேறு, இங்கு வாழக்கூடிய நெறிமுறைகள் வேறு. இப்படிப்பட்ட கஷ்டத்தை பிரித்து காட்டுவதாக விருச்சிக ராசி. மேஷத்தில் இருக்கிறதும் செவ்வாய் தான், விருச்சிகத்தில் இருக்கிறதும் செவ்வாய் தான். 2 செவ்வாய்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தெரியணும்ல. அந்த செவ்வாவுடைய வித்தியாசத்தை காட்டுகின்ற இந்த மாதம், ஜூலை மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் உங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் எல்லாமே அடிப்படை கணக்கு தான். அந்த அடிப்படை கணக்கின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் கூறுகின்ற மெத்தேடு நிறைய இருக்குது. நாடி ஜோதிடம் இருக்குது, எண்கணிதம் இருக்குது, வாஸ்து சாஸ்திரம் இருக்குது. இது மாதிரி எண்ணற்ற பிரிவுகளின் மூலமாக ஒரு கருத்தை எடுத்து வராங்க. அந்த ஒரு கருத்து உங்களை சார்ந்த கருத்தாக இருக்கிறது. அப்போ தான் நீங்கள் என்னை சார்ந்து எண்கணிதத்தின் மூலமாக எப்படி பார்க்கலாம். என்னுடைய நாடி ஜோதிடத்தில் கையெழுத்து ஜோதிடம் எத்தனையோ வகைகள் இருக்குது. எந்த வகையில் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலும் நீங்கள் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட அந்த எண்ணுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கான பதிலை தர எங்களால் முடியும், தெளிவுபடுத்த முடியும். நீங்கள் தெளிவாக இருந்தால், உங்களை பாதுகாத்தால் அதற்கான இந்த முயற்சியை செய்கின்ற நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு பெருமையாகவும் அது செய்ததற்கு ஒரு ஆதாரபூர்வமான விஷயமாகவும் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் உங்களுடைய தொடர்பானது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து
தெளிவுபடுத்துகின்ற அந்த சார்ட்டின் மூலமாக நிறைய நுட்பங்களை இன்றைய கால சயின்ஸ் பிரகாரம் நாங்கள் ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு கொடுத்து நாங்கள் தெளிவுபடுத்துவதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்.